காணும் சின்னப்பள்ளி ஏஜென்ட் சின்னப்பள்ளி மோல்னா அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக நமது ஜாமியா பெரிய பள்ளியில் கோடைகால தீனியாத் பயிற்சி வகுப்பினுடைய நிறைவினுடைய ஒரு விழாவுக்காக வேண்டி தாங்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள். இது அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பமாக நமது கோடைகால பயிற்சி வகுப்பினுடைய மாணவர் முஹம்மது அனஸ் அவர்கள் இறைமறையாம் திருமறையிலிருந்து சில வசனங்களை ஓதி துவக்கி வைப்பார்கள். الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அழகான தொனியில் இறைவசனத்தை நமது மாணவர் அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு அமீராக இருந்து தலைமை தாங்குமாறு மௌலானா மௌலவி முக்தாருல்லா தாவூதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஆரம்பமாக இந்த தீனியாத் பயிற்சியினுடைய வகுப்பினுடைய ஒரு சிறு அறிமுகம், கோடைகால பயிற்சி வகுப்பினுடைய அறிமுகம். உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்யப்பட்டது. அதாவது மாணவர்களை மக்தபுடைய தொடர்பே இல்லாதவர்களை மக்தபுடைய தொடர்புக்கு கொண்டு வரணும். அதுக்கு நாம் என்ன செய்ய? ஏன்னா மற்ற நேரங்களில் பூரா என்ன அப்படின்னா ஸ்கூலு டியூஷன் போயிடுறாங்க. அப்போ இந்த நேரத்தில் லீவில் இருப்பாங்க.
இப்போ இவங்களை எப்படி என்ன செய்து தயார் பண்ணுறது? ஒவ்வொரு பள்ளியிலையும் தனித்தனியாக மக்தபில் வச்சோம் அப்படின்னா ஒருத்தர் லீவ் எடுத்தார்னா அடுத்தவன் ஒரு ஆள் லீவ் எடுத்துருவாங்க, அடுத்து 4வது நபர் லீவ் எடுத்துருவாங்க, கடைசி மக்தபே என்ன செய்யும் அப்படின்னா காலி ஆகிடும். காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு மாதம் தான் எங்களுக்கு லீவ் இருக்குது, இதுலேயும் நீங்கள் எங்கேயும் போடாமல் ஆக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் வரும். அதனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு எல்லாருமே ஆலோசனை பண்ணி கரூரில் இருக்கக்கூடிய 13 பள்ளிவாசல்கள், இந்த 13 பள்ளியினுடைய மாணவர்களையும் ஒருங்கிணைக்கணும். இப்போ ஒருங்கிணைத்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எல்லாரும் வராங்க, நாமும் என்ன செய்வோம் வந்துடுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒருத்தரை பார்த்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒருத்தர் என்ன செய்வாங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒருங்கிணைத்து சொல்லிக் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். அதே நேரத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். 3 பேர் 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கும் என்ன செய்யும் போர் அடிச்சிடும். அப்போ இது அல்லாஹ்வுடைய கிருபையால இந்த வருஷம் 98 மாணவர்கள் 116 மாணவர்களில் அந்த லீவுக்கு சில பேர் ஊருக்கு போயிட்டாங்க, அவங்க போனது போக 98 மாணவர்கள் அல்லாஹ்வுடைய கிருபையால. இப்போ இந்த மாதிரி எல்லாரையும் ஒருங்கிணைந்து ஒரு ஜமாத்தாக சேர்த்து இதை நடத்துவதன் காரணமாக அதிகமாக யாரும் என்ன செய்யுது லீவ் எடுக்கிறது இல்லை. ஒருத்தர் ஓதுறது ஒருத்தர் படிக்கிறதை பார்த்து ஒருத்தருக்கு என்ன செய்யுது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் எடுக்குது. அதுவும் அடுத்த ஃபாயிதா என்ன அப்படின்னா பேரண்ட்ஸ்களை நாங்கள் கூப்பிடுறோம், வாங்க மதம் என்ன அப்படின்னா பள்ளிவாசலுக்கு வாங்க, தொழுக வாங்க அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யணும் பேரண்ட்ஸ்களுக்கு அழைப்பு கொடுக்குறோம். அவர்களை சரி செய்ததுக்கு உண்டான முயற்சிகள்லாம் என்ன செய்யுது நடந்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா நம்ம கையில் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தூரமான விஷயம். ஆனால் இந்த மாணவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, சிறிய மாணவர்கள், இவர்களின் காரணமாக அவங்களுடைய பெற்றோர்கள் பூரா என்ன செய்தாங்க அப்படின்னா தவறான விஷயங்கள், அதே நேரத்தில் பொழுதை வீணாக கழிக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு சுன்னத்துக்கு முரணான விஷயங்கள், இதையெல்லாம் விட்டு என்ன செய்தாங்க அப்படின்னா தவிர்த்துக்கிட்டாங்க. நம்ம சொல்லுவோம், என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாங்கு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது, நீங்கள் என்ன செய்யாதீங்க ஃபோன் என்ன செய்யாதீங்க பார்க்காதீங்க. ஆனால் கேட்க மாட்டாங்க. ஆனால் குழந்தைகள் போய் சொல்லுது, இந்த அதாவது கார்குசாரி கேட்டோம், வகுப்புகள்லாம் முடிஞ்ச பிறகு நேற்று கார்குசாரி கேட்டோம் அந்த குழந்தைகள்கிட்ட. அப்போ அந்த குழந்தைகள் சொல்லுது, ஹஸ்ரத் நீ என்னப்பா செஞ்ச அப்படின்னு. எங்கள் அத்தா எப்போவுமே என்ன செய்வாங்க அப்படின்னா மகரிபுக்கு பாங்க அங்கே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா அவங்க பள்ளிக்கு போக மாட்டாங்க, ஹெட்ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு ஃபோனை என்ன செய்வாங்க பார்த்துக்கிட்டே என்ன செய்வாங்க இருப்பாங்க. நான் போனேன், ஹெட்ஃபோனை எடுத்தங்க எடுத்துட்டு வாங்க தொலைப்போகணும்னு பள்ளிக்கு கூப்பிட்டோன்னு தொலைப்போகணும்னு பள்ளிக்கு போனேன். இன்னொருத்தர் ஒரு கார்குசாரி சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் விரிப்பு விரிச்சே என்ன செய்ய மாட்டோம் சாப்பிட மாட்டோம், நீங்கள் சொல்லி கொடுத்தா பிறகு சின்ன சின்ன குழந்தைங்க, பெரிய குழந்தைங்கன்னு நினைக்காதீங்க, சின்ன சின்ன குழந்தைங்க, அவங்க சொன்னாங்க விரிப்பு விரிச்சே சாப்பிட மாட்டேன், நான் விரிப்பு விரிச்சு இப்படி தான் சாப்பிடணும்னு சொன்னேன். எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, எங்கள் வீட்டில் விரிப்பு விரித்து சாப்பிட ஆரம்பித்தோம். தலையில் துணி போடாமல் சாப்பிட்டாங்க, ஆனால் என்ன செஞ்சேன் நான் துணி போட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்னொரு மாணவர் சொன்னார், நீ என்னப்பா செஞ்ச அப்படின்னு. ஹசரத் எங்கள் அம்மா தூங்கிக்கிட்டு இருந்தாங்களா, எழுப்புனேன், நீங்கள் அப்படியே படுத்துருங்க அப்படின்னேன். நீங்கள் அப்படியே படுத்துருங்க, ஏன்பா என்ன அப்படின்னு. இப்படி திரும்புங்க, திரும்பியாச்சு. இப்படி தான் தண்ணியை ஊற்றி ஜனாசாவை குளிப்பாட்டணும் நான் அஜர் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி திருப்புங்க, இப்படி தான் என்ன செய்யணும் சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத அது சொல்லி கொடுத்தாங்க. இப்போ ஜனாசாவுடைய அந்த எதுக்காக வேண்டி சொல்லி கொடுக்கப்படுது அப்படின்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா மோதினார் வந்தால் தான் அந்த ஜனாசாவை சரி செய்ய முடியும், அசுத்தத்தை நீக்க முடியும். அதாவது ஜனாசா அப்படிங்கிற நேரத்தில் என்ன அப்படின்னா எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க, தொடுதலுக்கு பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் பயப்படக்கூடாது, இப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு டெமோவாக என்ன செஞ்சோம் செஞ்சு காமிச்சோம், டெமோவாக செஞ்சு காமிச்சோம். அந்த மாதிரி செஞ்சு காமிக்கும் போது அந்த பிள்ளைங்களுடைய குழந்தைகளுடைய உள்ளத்தில் ஆழமாக என்ன செஞ்சு அந்த விஷயங்கள் என்ன செஞ்சு பதிஞ்சிருச்சு. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரே பாடத்திட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு வருஷம் என்ன செய்தது அதையே வந்ததே நடக்கவே இல்லை, அரைச்சமாகவே அரைப்பாங்க அப்படின்பாங்கள்ல. இந்த சூழ்நிலையில் கரூரில் இந்த மக்களுக்கு என்ன தேவை, அது மக்தப் மதர்சாவாக இருந்தாலும் சரி அல்லது என்ன அப்படின்னா கோடைகால தீனியத்து வகுப்பாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு இந்த நிலையில் என்ன தேவை அப்படிங்கிறத அறிஞ்சு அதுக்குண்டான பாடத்திட்டங்கள் அதுக்குண்டான விஷயங்களை அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் உலமாக்கள் ஆலோசனை செய்து அந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு தகுந்தாப்புல
ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எலிஜிபிள் இருக்கும். எல்லாருக்குமே அந்த எலிஜிபிள் அந்த தகுதி அப்படிங்கிறது எல்லாம் சொல்லிட முடியாது. சிலருக்கு குறைவான கெப்பாசிட்டி தான் இருக்கும் விளங்கி கொள்றதுல. சிலர் என்ன செய்வாங்க, சட்டுன்னு என்ன செய்வாங்க, புரிஞ்சு கொள்வாங்க. அதனால இந்த குழந்தைகளுடைய தரம் என்ன, இன்றைய நிலை என்ன அப்படிங்கிறத அறிஞ்சு அவர்களுக்கு உண்டான தேவை. அதில் குறிப்பாக இளைஞர்கள் எடுத்துக்கிட்டோம்னா செல்போன், அதை எப்படி அவங்கள்ட்ட இருந்து அதிலிருந்து வெளியே கொண்டு வருது, அது சம்மந்தமாக உலமாக்கள் ஆலோசனை பண்ணி அந்த பாடங்கள் அது சம்மந்தமாக. அதே நேரத்தில் இன்னைக்கு போதைப் பொருட்கள், அதுலேயும் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஹலால் ஹராமுடைய பேணுதல் இல்லாமல் இருக்குது. இது பூரா இந்த குழந்தை பருவத்தில் இவர்களுக்கு உள்ளத்தில் திணிக்கிறதன் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா, இவர்களோட போகுதில்லை, வீட்டில் போய் என்ன செய்தாங்க, பேரண்ட்ஸுகளை சரி பண்ணுறாங்க, தாய்மார்களை சரி பண்ணுறாங்க. அப்போ எங்களுக்கு உங்களை அந்த அல்லாவை சரி பண்ணணும் அப்படின்னா இவங்க தான் எங்களுக்கு தேவை. முக்கியமாக பெரியவர்கள்ட்ட அவர்களுடைய உள்ளத்தில் ஒன்று இருக்கும், அஜர்த்து முகத்தாச்சனைக்கான சரிங்க அஜர்த்து செஞ்சுக்கிடலாம் அப்படின்றாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. ஆனால் பிள்ளைங்க சொல்லும்போது பிள்ளைங்க மேலே எல்லாருக்குமே பெற்றவங்களுக்கு பாசம் இருக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்ணை இழுத்தா பசு தானாக வந்துரும்பாங்க. அது மாதிரி பிள்ளைகளை என்ன செஞ்சிட்டோம், சரி பண்ணிட்டோம் அப்படின்னா பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, சாணாக என்ன செய்வாங்க, வலிக்கு என்ன செய்வாங்க, வந்துடுவாங்க. அதனால இந்த குழந்தைகள் அப்படிங்கிறவங்க மிக அற்புதமானவர்கள். அவங்களுடைய உள்ளம் காலியாக இருக்குது. இதை சரியான முறையில் பருவத்திலேயே அதை பயிர் செஞ்சிட்டோம் அப்படின்னா இவர்கள் நாளைய சமுதாயத்தினுடைய தூண்கள். இவர்கள் சரியாக இருக்கும்போது சமுதாயமும் என்ன செய்யும், சரியாக இருக்கும். அதனால் எங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான பொக்கிஷங்களை எப்படி பக்குவப்படுத்து சரி செய்ததுங்க அடிப்படையில் இந்த கோடைகால பயிற்சி வகுப்புகளை என்ன செய்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் நடத்திட்டு போயிடுவோம் அப்படிங்கிற திட்டமிட்டு அதுக்குன்னு என்ன செய்தாங்க, உலமாக்கள் தூரமாக இருந்து தங்களுடைய நேரங்களையும் அதே நேரத்தில் பொருளையும் செலவு பண்ணி என்ன செய்தாங்க, இதுக்குன்னு என்ன செய்தாங்க, யாரும் லீவ் எடுக்கிறது இல்லை. அப்துல்லா மௌலானா கூட சொல்லிட்டு இருந்தாங்க, நான் ஊருக்கு போகணும், லீவே எடுக்கலை, போயிடணும், எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னாங்க. மௌலானா தயவு செஞ்சு நீங்கள் இருங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக உட்கார வச்சு என்ன அப்படின்னா இதுக்காண்டி கொஞ்சம் முஜாகதா செஞ்சு நேரங்காலங்களையெல்லாம் ஒதுக்கி அவர்களை என்ன செஞ்சுருக்கோம், அல்லாஹ்வுடைய கிருபையால் ஓரளவுக்கு உருவாக்கியிருக்கோம். இல்லை பெற்றோர்கள் இவங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா இவங்க வருங்காலத்தில் பெரிய ஆலிம்களாகவும் பெரிய ஹாஃபில்களாகவும் என்ன செய்வாங்க, முஃப்திகளாகவும் வருவதற்கு உண்டான வாய்ப்பு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது உறுதியான விஷயம். ஏன்னா அவ்வளோ திறமைகள் இன்னைக்கு உள்ள குழந்தைகள்கிட்ட இருக்குது. முந்தி உள்ள மாதிரியெல்லாம் இல்லை, இன்னைக்கு எல்லாமே 5G 6G அப்படிங்கிற லெவலுக்கு என்ன செஞ்சு போயிடுச்சு. அவங்களோட தைரியம் இருக்குது, கேள்வி கேட்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. இது பூரா குழந்தைகள்கிட்ட பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் இதுதான் எங்களுடைய கோடைகால தீனியாத் பயிற்சி வகுப்பினுடைய சுருக்கமான ஒரு சாராம்சம். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக மௌலானா மௌலவி கொளத்துப்பாளையம் ஹஸ்ரத் ராஷிதுல் ஹக் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டைம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை நம்ம எல்லாம் இங்கே ஒன்று சேர வைத்திருக்கிற அல்லாஹுக்கு எல்லா புகழும். நமக்குன்னு நிறைய வேலைகள் இருக்கும், அவை எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தீனுடைய மஜ்லிஸுக்காக இன்று நாம் ஒன்று கூடியிருக்கிற நம்மை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுவனத்திலும் ஒன்று சேர்ப்பானாக. இங்கு தலைமை வகிக்கிற ஹஸ்ரத் அவர்களுக்கும் நமக்கு ஆன்மீக உபதேசங்கள் செய்வதற்காக பள்ளப்பட்டியிலிருந்து வந்திருக்கிற ஹஸ்ரத் தாமத் பரகாத்துஹும் அவர்களுக்கும், அனைத்து பள்ளி உலமாக்களுக்கும், அனைத்து பள்ளி நிர்வாகிகளையும், ஜமாத்தார்களையும், மாணவர்களையும், அவர்களை சார்ந்த பெற்றோர்களையும் கண்ணியமாக அவர்களை நாம் வரவேற்கிறோம். உங்களுடைய வருகையை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வருகையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கபூல் செய்தருள்வானாக. இங்கே என்ன பேசப்படுகிறதோ, என்ன உபதேசங்கள் செய்யப்படுகிறதோ அனைத்தையும் இங்கிருந்து விடை பெற்று செல்லுகிற போது, ரப்பே இதை நாங்கள் முழுமையாக செய்ய வேண்டும் என்கிற ஆசையோடு
பலமான ஒரு நிய்யத்தோடு இங்கிருந்து விடைபெற்று செல்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா நம்முடைய வருகையை கபூல் செய்வானாக. ஆகிருதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்தபடியாக மௌலானா முக்தாருல்லா தாவூதி அவர்கள் கீதம் இசைப்பார்கள். நினைத்தானாகும் நெஞ்சமது புண்ணு நித்திரை கொள்ளாமல் நீராடும் கண்ணு. நினைத்தானாகும் நெஞ்சமது புண்ணு நித்திரை கொள்ளாமல் நீராடும் கண்ணு. அல்லாஹ்வின் தூது செல்லும் வழி மீது முல்லை நட்ட மாது தொல்லைப்பட்ட போது. அல்லாஹ்வின் தூது செல்லும் வழி மீது முல்லை நட்ட மாது தொல்லைப்பட்ட போது. வல்லல் மஹமூதர் சல்லைகள் படாது தெல்லும் மறை போதும் செய்தார் விடாது. வல்லல் மஹமூதர் சல்லைகள் படாது தெல்லும் மறை போதும் செய்தார் விடாது. நினைத்தாலாகும் நெஞ்சமது புண்ணு நித்திரை கொள்ளாமல் நீராடும் கண்ணு. மாயாவியல்டார் மாபாவியல்டார் மாபின்னி சூனிய மாதிரிகர் என்றார். மாயாவியல்டார் மாபாவியல்டார் மாபின்னி சூனிய மாதிரிகர் என்றார். ஒட்டகையின் உடலை வெட்டியதன் கூடலை உத்தமர் கழுத்திலே போட்டார்கள் அச்சையிலை. ஒட்டகையின் உடலை வெட்டியதன் கூடலை உத்தமர் கழுத்திலே போட்டார்கள் அச்சையிலை. நினைத்தாலாகும் நெஞ்சமது புண்ணு நித்திரை கொள்ளாமல் நீராடும் கண்ணு. கல்லால் அடித்தார் பல்லை உடைத்தார் காசிம் நபியின் உதிரத்தை உதித்தார். கல்லால் அடித்தார் பல்லை உடைத்தார் காசிம் நபியின் உதிரத்தை உதித்தார். கவலை கொள்ளாமல் ஹாத்தமுன் நபி தன் கடமை செய்தார் என்னாலும் அதனை. கவலை கொள்ளாமல் ஹாத்தமுன் நபி தன் கடமையை செய்தார் என்னாலும் அதனை. நினைத்தாலா
தானாகும் நஞ்சமது புண்ணு நித்திரை கொல்லாமல் நீராடும் கண்ணு நினைத்தானாகும் நஞ்சமது புண்ணு நித்திரை கொல்லாமல் நீராடும் கண்ணு நீராடும் கண்ணு நீராடும் கண்ணு. அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு அடுத்தபடியாக எனது ஆசிரிய தந்தை மௌலானா மௌலவி ஹாஃபில் அல் காரி ஹபீப் முஹம்மது தாவூதி நத்வி ஹஸ்ரத் அவர்கள் நமக்கு சில வழிகாட்டுதல் சம்பந்தமான உபதேசம் நிகழ்த்துவார்கள். ஏனென்றால் வழிகாட்டுதல் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நாங்கள் அஜர்த்திட்டு தான் என்ன செய்யும் அப்படின்னா ஆலோசனை பெறுவோம். அஜர்த்திட்ட ஒரு சிஃபாத் இருக்குது. அந்த சிஃபாத்தை சொல்கிறதில் நாம் என்ன செய்தோம் அப்படின்னா பெருமைப்படுறோம். எங்களுக்கு பாடம் நடத்தும்போது எல்லா மாணவர்கள் எப்படி அப்படிங்கிறத பற்றி ஹஸ்ரத்துக்கு எல்லாமே தெரியும். யார் என்ன தவறு செய்தாங்க, யார் என்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் ஹஸ்ரத் என்ன செய்வாங்க, தெரிஞ்சும் அவர்கள்ட்ட தெரியாது போல் என்ன செய்வாங்க இருந்துருவாங்க. அந்த விஷயத்தை நாம் என்ன செய்வோம் அப்படின்னா மாணவர்கள்ட்ட என்ன செய்வோம் ஃபாலோ பண்ணும்போது அந்த மாணவர் என்ன செய்வார், தயக்கம் இல்லாமல் நம்மோட என்ன செய்வார், பழகுவார், கேட்பார். ஒருத்தர் என்ன செய்தார்னா அப்படின்னா, ஒரு இளைஞர் பீடி குடிக்கிறார், சிகரெட் குடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஏன் நீ இப்படி செஞ்ச அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அஜரத் தான் தெரிஞ்சிருச்சுல. அதுக்கப்புறம் என்ன செய்வான், அவனுக்கு துணிவு ஏற்பட்டுரும். அந்த மாதிரி குறைகளை மறைக்கிறது அப்படிங்கிறத எங்கள் ஹஸ்ரத்திட்ட என்ன செஞ்சோம் அப்படின்னா நாங்கள் படிச்சுக்கொண்டோம். மாணவர்கள்ட்ட எப்படி நடந்து கொள்ளணுங்கிறது அது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயங்கள். அதனால் எங்களுக்கு உண்டான வழிகாட்டுதல் அவங்க தான், எங்கள் உஸ்தாது அவங்க தான். இப்போ நமக்கு உண்டான சமுதாயத்துக்கு உண்டான வழிகாட்டுதல் நமக்கு செய்வாங்க. நாம் கவனத்தோடு இருந்து அதை அமல் செய்வதற்கு ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்ரத் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهد الله أنه لا إله إلا هو وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم. கணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, மாணவ கண்மணிகளே, அல்லாஹுடைய பேரொருளால் மார்க்க கல்வி சார்ந்த இல்மு சார்ந்த ஒரு அழகான மஜ்லிஸிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். மார்க்கத்தினுடைய அறிவு, மார்க்க ஞானம் என்பது ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரை தேவையாகக்கூடிய ஒரு அறிவு. இன்னும் சொல்லப்போனால் அறிவு என்றால் மார்க்க அறிவு, அதுதான் அறிவு என்று சொல்லப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் இல்மு ஸலாஸத்துன். இல்மு என்பது, அறிவு என்பது மூன்று விஷயங்கள் தான். ஆயத்தும் முஹ்கமத்துன் அவ் சுன்னத்துன் காயிமா அவ் ஃபரீதத்துன் ஆதிலா. இல்முனா இந்த மூணு விஷயங்கள் தான். குர்ஆனில் உள்ள ஆயத்துகளை உறுதி செய்யப்பட்ட அந்த வசனங்கள், உறுதி செய்யப்பட்ட வசனங்கள் என்று சொன்னால், குர்ஆனில் சில சட்டங்கள் காலாவதியாக இருக்கும். எந்த சட்டங்கள் நடைமுறையில் இருக்கிறதோ அந்த வசனங்களை தெரிய வேண்டும்.
சுன்னத்துன் காயிமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை அறிந்திருப்பது. ஃபரீதத்துன் ஆதிலா, ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய சொத்துக்களை சரியான முறையில் எப்படி பங்கீடு செய்வது என்று பாகப்பிரிவினை சட்டத்தை அறிவது. இந்த 3 தான் இல்ம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்றைக்கி கல்வியாளர்கள் அப்படின்னு சொன்னால் உலமாக்களை கல்வியாளர்களாக பார்க்குறதே இல்லை. உலமாக்கள்லாம் ஒன்றும் தெரியாது, பொதுக்கல்வி உலக கல்வி அதை கல்வின்னு நினச்சிக்கிறோம். அது கல்வி அல்ல. எந்த கல்வி அல்லாஹ்வையும் அவனுடைய மார்க்கத்தையும் நமக்கு கற்றுத்தருமோ, மறுமை வெற்றிக்கு காரணமாக இருக்குமோ, அந்த கல்வி தான் நமக்கு தேவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக அவர்களுடைய பெரிய தந்தையின் மகன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உது செய்வதற்கு வேகமாக தண்ணி கொண்டு வந்து கொடுத்த போது பெருமானார் என்ன துவா செஞ்சாங்க? பணிவிடை செய்தவருக்கு துவா செய்கிறாங்க, அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப் வ ஃபக்கிஹுஹு ஃபித்தீன். யா அல்லாஹ், இவருக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை கற்றுக்கொடு, மார்க்க சட்டதிட்டங்களில் ஞானத்தை கொடு என்று தான் துவா செய்கிறாங்க. அவருடைய உலக விஷயங்களுக்காக துவா செஞ்சாங்க. பெருமானாருடைய துவாவுடைய பரக்கத்து தான் அவர்கள் இந்த உம்மத்தில் குர்ஆனுக்கு விளக்கம் தரும் அறிஞர்களில் சிறந்தவராக ஆனாங்க. இப்னு அப்பாஸை பற்றி ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் சொல்லுவாங்க, நிஅம தர்ஜுமானில் குர்ஆனி இப்னு அப்பாஸ். குர்ஆனுக்கு விளக்கம் தரக்கூடியவர்களில் சிறந்தவர் யாருன்னா இப்னு அப்பாஸ் அவங்க தான். அப்போ அது என்ன? பெருமானாருடைய அந்த துவா தான். அப்போ ஒருவருக்கு மார்க்க ஞானம் வேண்டி துவா கேட்பது தான் நாம் அவருக்கு நாடுகிற நல்லது நாடுகிறதுல ஆக உயர்ந்தது. அவருடைய ஆயுளுக்காண்டி கேட்கலாம், அதுவும் கூடும். அவருடைய பொருளாதார செழிப்புக்காண்டி கேட்கலாம், அது எல்லாவற்றையும் விட யா அல்லாஹ் இவருக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை கொடு என்ற துவா தானே சிறந்தது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு மஜ்லிஸில் ஒரு முறை விவாதம் நடக்கிறது. ரமலானிலே லைலத்துல் கத்ருடைய இரவு எது என்று விவாதம் நடக்குது. இப்போ எல்லாருடைய கருத்தையும் கேட்குறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்னு அப்பாஸ் அந்த கூட்டத்தில் சின்ன பையன். அப்போ இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, ரமலானுடைய கடைசி ஒற்றைப்படையில் இருக்குது என்று பெருமானார் சொன்னாங்க. அந்த ஒற்றைப்படையில் 27 இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொன்னாங்க. அப்போ ஹஜ்ரத் உமர் கேட்டாங்க, எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க 27 இருக்கலாம் என்று? இப்போ இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, ஒற்றைப்படை 21 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7, 9. இந்த ஒற்றைப்படையான எண்ணிக்கையில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான எண்ணிக்கை எதுன்னு பார்த்தோம்னா 7 தான். 7 தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான எண்ணிக்கை. வானங்கள் 7 வானங்களை அல்லாஹ் படைச்சிருக்கிறான், 7 பூமியை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். வானங்கள் 7ஆக, பூமியை 7ஆக படைச்சிருக்கிறான். வாரத்தினுடைய நாட்களை அல்லாஹ் 7ஆக தான் படைச்சிருக்கிறான். ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போனால் தவாஃப் செய்கிறோம், தவாஃபினுடைய சுற்றுகள் 7 தான். சஃபா மருவால சை செய்கிறோம், 7 சுற்று தான். மினால போய் கல்லடிக்கிறோம், 7 கல் தான். அல்லாஹ் மனிதனை ஒரு தாயினுடைய கருவில் 7 கட்டங்களாக படைக்கிறான். 7 கட்டங்களை தாண்டி வருது. விந்தணுவிலிருந்து ஆரம்பித்து உயிர் ஊதப்பட்டு குழந்தையா வெளியே வர்ற வரைக்கும் 7 கட்டங்கள். அக்கலமின் சபையின் அல்லாஹ் மனிதனுக்கு 7 வகையான உணவுகளை படைத்திருக்கிறான். அதை ஒரு சூறால அல்லாஹ் சொல்லுவான், ஃபல்யன்துரில் இன்சானு இலா தஆமி. மனிதன் தன்னுடைய உணவை சிந்திக்கட்டும்னு அல்லாஹ் சொல்லுவானே. 7 வகையான உணவுகளை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஒரு மனிதன் திருமணம் செய்ய தடுக்கப்பட்ட உறவு முறைகள் 7. ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், அந்த ஆயத்தை ஓதி பார்த்தீங்கன்னா தெரியும். 7 வகையான பெண்களை திருமணம் செய்ய முடியாது. உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாயை திருமணம் செய்ய முடியாது. அஹவாத்துக்கும், சகோதரியை திருமணம் செய்ய முடியாது. அம்மாத்துக்கும், உங்களுடைய தந்தையின் சகோதரிகளான மாமிமார்களை நிக்கா செய்ய முடியாது. ஹாலாத்துக்கும், உங்களுடைய தாயோடு பிறந்த சகோதரிகள் ஹாலாவை நிக்கா செய்ய முடியாது. 7 வகை உறவு சொல்றான். இப்போ பாருங்க, அல்லாஹ் எல்லா இடத்திலுமே 7 7 7ன்னு சொல்றான். அப்படியானா அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான எண்ணிக்கை 7 தான். அப்போ லைலத்துல் கத்ர் 27ன்னு சொன்னாங்க. இந்த விளக்கத்தை சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப வியந்து போயிட்டாங்க. இவ்வளோ அற்புதமான ஒரு ஆற்றல் உமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அங்கிருந்த பெரியவர்களிடத்தில் சொன்னாங்க,
வயதில் சிறியவரை எனக்கு பக்கத்தில் நான் ஏன் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா? அவர் வயதில் சின்ன பையனாக இருக்கலாம், ஞானத்தில் அறிவில் உங்கள் எல்லாரையும் விட அவர் மூத்தவர், அதனால தான் அவரை எனக்கு பக்கத்தில் வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ சொல்ல வந்தது என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ தான், அல்லாஹும்ம அல்லிமுஹுல் கிதாப் வஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அப்போ மார்க்கம் தான் ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற குணங்களில் சிறந்தது, மார்க்க ஞானம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நீண்ட ஹதீஸில் தம் தோழர்கள் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிற குணத்தை சொன்னாங்க. அதில் யாரிடமும் இருக்கிற துன்யாவை பற்றி சொல்லலை. அர்ஹமு உம்மத்தி அபூபக்கர், ஹதரத் அபூபக்கரிடம் செல்வம் இல்லையா? இருந்துச்சு. பெருமானார் அதையா சொன்னாங்க? இல்லை, அவர்கிட்ட இருக்கிற ரஹம், கருணை குணம். ஹதரத் உமர்கிட்ட என்னென்னவோ இருந்துச்சு. பெருமானார் என்ன சொன்னாங்க? அஷத்துஹும் ஃபி அம்ரில்லாஹ், மார்க்க விஷயத்தில் ரொம்ப உறுதிமிக்கவர், கடுமையானவர், அதைத்தான் சொன்னாங்க. வாஸ்தகுஹும் ஹயாஅன் உஸ்மான், ஹதரத் உஸ்மான் எவ்வளோ பெரிய தனவந்தர், எவ்வளோ பெரிய செல்வர், அவருடைய செல்வத்தையா சொன்னாங்க? அவர்கிட்ட இருக்கிற குணத்தில் ஞானம், வெக்கம் சிறந்த குணம்னு சொன்னாங்க. வெக்கம் இல்லைன்னா மனுஷன் எதையும் செய்வான்னு சொன்னாங்க. அக்ரவுஹும் உபை, உபை இப்னு கஅப், சஹாபா பெருமக்கள்ல ஆக பெரிய சிறந்த குர்ஆனை ஓதுகின்ற மிகப்பெரிய காரி, அதை பாராட்டினாங்க. அஃப்ரதுஹும் ஸைது இப்னு சாபித், ஸைது இப்னு சாபித்ங்கிற தோழரை பற்றி சொன்னாங்க. அவர் தான் சஹாபாக்களில் பாகப்பிரிவினை சட்டங்களை மிக நன்கறிந்தவர் என்று சொன்னாங்க. பிறகு சொன்னாங்க, இன்ன லிகுல்லி உம்மத்தின் அமீனன், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு வாய்மையாளர் உண்டு. அமீனு ஹாதிஹில் உம்மா அபு உபைதா, என்னுடைய உம்மத்தில் அபு உபைதா தான் வாய்மையாளர். அப்போ இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கத்தை வச்சு தான் பாராட்டுறாங்க, மார்க்கத்தை வச்சு தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஒரு மனுஷனை பாராட்டுவதற்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய மார்க்கம்தான், அவர்கிட்ட இருக்கக்கூடிய துன்யா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள், அது வல்ல பாராட்ட தகுதியானது, மார்க்கம் தான் பாராட்ட தகுதியானது. அப்படியானால் மார்க்க கல்வி தான் ஆக உயர்ந்தது. அந்த கல்வியை நாம் மதிக்கிறது இல்லை. ஒரு காலத்தில் அரசர்கள், மன்னர்கள் அவங்கெல்லாம் உலமாக்கள் இல்லாத நகரத்தில் வாழ பயப்படுங்க, அஞ்சுவாங்க. அறிஞர்கள் இல்லையா அந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. பஸ்ராங்கிற ஒரு ஊர் ஈராக்கில் இருக்குது. அந்த ஊரில் சில வழிகட்ட ஒரு கூட்டம், கராமித்தாங்கிற ஒரு கூட்டம், அவங்க அந்த ஊரை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து பெரிய பிரச்சனைகள், கலகங்கள் செஞ்சாங்க. அதில் நிறைய முஸ்லீம்கள் அந்த ஊரை விட்டும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, உலமாக்களும் போயிட்டாங்க. அவர்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியல. அப்பாசிய ஹலீஃபாக்கள் வரிசையாக ஒருத்தர் பேர் ஒருத்தராக வர்றாங்க, அந்த கராமித்தாக்களை வெல்ல முடியல. கடைசியில் அபு அஹ்மத் அல் முவஃபக் என்று ஒரு தலைவர் வர்றார். அவர் தான் இந்த கராமித்தாக்களோடு சண்டை செஞ்சு போர் செய்து அந்த பஸ்ரா நகரத்தை விட்டு அவங்கள விரட்டிடுறார். இப்போ அவங்களும் தோற்கடிக்கப்பட்டு போயிடுறாங்க. என்ன விஷயம்னா, இந்த நகரத்தை அவர் கைப்பற்றிடுறார் அபு அஹ்மத். ஆனால் அந்த நகரத்தில் இப்போ யாருமே ஆலிம்கள் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க அந்த நகரத்தை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அபு அஹ்மத் யோசிக்கிறாரு, இந்த நகரம் உலமாக்களால், கல்வி தேடு வருகிற மாணவர்களால் இந்த நகரம் நிரப்பப்படணும்னு சொல்லி உடனே அவர் என்ன பண்றாரு, பக்தாதில் இமாம் அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 6 ஹதீஸ் நூல்களை எழுதிய ஒரு நூலை எழுதிய ஒரு பெருமகன்களில் ஒருவர் இமாம் அபு தாவூத் இடத்துல வர்றாங்க. ஒரு நாள் மகரிபுடைய நேரம், இமாம் அவர்கள் தொழுது விட்டு தன்னுடைய இடத்துல அமர்ந்து இருக்கிறாங்க. அப்போ இமாமுடைய பணியாளர் சொல்கிறாங்க, உங்களை சந்திப்பதற்காக அமீர் அபு அஹ்மத் முவஃபக் வந்திருக்கிறாரு. அப்படியா, என்ன விஷயம்? சரி வர சொல்லுங்க. வர்றார். அவர் இமாம் இடத்துல ஒரு பெரிய அவர் ஹலீஃபா, அவர் தலைவர், அவர் இமாம் அபு தாவூதுக்கு முன்னால் மண்டியிட்டு பணிவோடு அமர்றார். சொன்னார், என்னிடத்தை 3 தேவைகளுக்காக உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன்னு சொல்லி. இமாம் அபு தாவூத் சொன்னாங்க, ஹாத்தி, சொல்லுங்க என்ன தேவைகள். முதலாவதாக சொன்னார், நீங்கள் பஸ்ரா நகரத்துக்கு வரணும். ஏன்னா பஸ்ராவில் இப்போ ஆலிம்களே இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஹதீஸை கற்றுக்கொள்வதற்கு உலகத்தின் பல பாகங்களில் இருந்து மாணவர்கள் வருவாங்க. அதனால் பஸ்ரா நகரமே செழிப்பாகும் உலமாக்களால். நீங்கள் பக்தாதிலிருந்து பஸ்ராவுக்கு வரணும். இப்போ இமாம் அபூ தாவூத் சொன்னாங்க, ஹாதிஹி வாஹிதா. சரி, முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை என்னன்னு சொன்னாங்க. இப்போ அவர் சொன்னார், என்னுடைய பிள்ளைகளுக்கு, யார் மன்னர் சொல்றார், என் பிள்ளைகளுக்கு நீங்கள் எழுதின இந்த அபு தாவூத் சுனன்கிற இந்த சட்டம், இந்த ஹதீஸுடைய கிதாப் இருக்குது, அதை என் பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கணுங்கிறார். இமாம் அபூ தாவூத் சொன்னாங்க, இது 2வது. சரி, இதையும் ஏற்றுக்கிறேன். 3வது கோரிக்கை என்ன? அவர் சொன்னார், என் பிள்ளைங்களுக்கு நீங்கள் உங்கள் கிதாபை
எல்லாரோடையும் சேர்ந்து மொத்தமாக உட்காந்து கூட்டமாக கற்றுக் கொடுக்கக்கூடாது. என் பிள்ளைங்களுக்கு தனியாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னார். இமாம் அபூ தாவூத் முதல் 2 கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாங்க. 3வது கோரிக்கையை சொன்னாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு தனியாக சொல்லிக் கொடுக்க முடியாது. அன்னாசு ஃபில் இல்மி சவாஉன் ஷரீஃபுஹும் வ வதீஉஹும். மார்க்க கல்வி கல்பத்தில் எல்லாரும் சமம், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்றெல்லாம் கிடையாது. அப்போ இமாம் அந்த கோரிக்கையை ஏற்று பஸ்ராவுக்கு வந்தாங்க. கடைசியில் அங்கே தான் மூத்தானாங்க. என்ன சொல்ல வர்றோம், ஒரு ஹலீஃபா கவலைப்படுறாரு, உலமாக்கள் இல்லாத ஒரு நகரம் உருவாயிடக்கூடாது, அதனால் போய் அவங்கள பக்தாதில் இருந்து அறிஞரை கூட்டு வர்றாங்க. அப்போ எந்த நகரத்தில் உலமாக்களும் மார்க்க சட்டம் தெரிந்தவர்களும் இல்லையோ அந்த நகரம் என்னங்க அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய நகரம் ஆயிடும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் சக்கனல் பாதியத ஜஃபா. யார் கிராமத்தில் வசிக்கிறானோ அவன் அறிவற்றவனாக, நாகரீகம் இல்லாதவனாக, முரட்டு குணமுடையவனாக ஆயிடுவான்னு சொன்னாங்க. கிராமத்தில் வசிக்கிறவனுக்கு முரட்டு குணம், அறிவற்ற தன்மை ஏன் வருது? கிராமங்களில் உலமாக்கள் இருக்க மாட்டாங்க. அறிஞர்கள் இல்லாத இடத்துல யார் இருக்கிறானோ அவன்கிட்ட நற்குணம் இருக்காது, அறிவு இருக்காது, ஒன்றுமே தெரியாது. அதனால தான் மன் சக்கனல் பாதியத ஜஃபா. எனவே எங்கு உலமாக்கள் இருக்கிறாங்களோ அந்த ஊரில் தான் இருக்கணும் என்பதற்கு தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வலியுறுத்துகிறாங்க. அருமையானவர்களே, நாம் உலமாக்களுடைய தகுதியை, உலமாக்களுடைய அந்தஸ்தை நாம் விளங்காமல் இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் கல்விக்கு எவ்வளோ விருப்பம் கொடுத்தாங்க. பெருமானாருடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடவே இருக்கிற ஜமாத் யாருன்னு சொன்னால் சுஃபாங்கிற திண்ணை தோழர்கள். அவங்க தான் நபி ஸல்லல்லாஹு கூட இருக்கிற தோழர்கள், எப்போவுமே பிரிய மாட்டாங்க. பெருமானார் சொல்கிற எல்லாவற்றையும் நோட் பண்ணிக்குவாங்க. அவங்க தான் அந்த சுஃபால படித்த தோழர்கள். எவ்வளவு சிரமத்தோடு எவ்வளவு கஷ்டத்தோடு இருந்தாங்க. அந்த சுஃபா தோழர்களுக்கு அமீராக இருந்தவர் யார்? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க பெருமானாரோடு இருந்த காலம் 4 வருடங்கள், சுமார் 4 வருஷம் இருந்தாங்க. அந்த 4 வருட காலமும் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவர்களுக்கு ஒரே குறிக்கோள், அதை தவிர எந்த குறிக்கோளும் இல்லை. பெருமானாரிடமிருந்து இல்ம கற்றுக்கொள்ளணும், அவங்க சொல்றதை எல்லாம் கற்றுக்கொள்ளணும், அதையெல்லாம் மனப்பாடம் செய்யணும், மறக்கக்கூடாது. வேறு எந்த குறிக்கோளும் இல்லை. அதுக்காக எதுவுமே இல்லை அவருக்கு. வேற குறிக்கோள் சாப்பாடு கிடையாது, என்ன கிடைக்குதோ அதுதான். இல்லையா, சில நேரங்களில் பசியினால மயக்கமுற்று விழுந்துருவார். அப்போ யாராவது அவரை கடந்து போகிறவங்க வலிப்பு நோய் போடுறதுன்னு நினைப்பாங்க. அவங்களே சொல்லுவாங்க, எனக்கு எந்த வலிப்பு நோயும் இல்லை, பசி தான், கடுமையான பசி. யாராவது வீட்டுக்கு கூட்டு போக மாட்டாங்களா? அந்த அளவுக்கு கடும் பசியோடு தான் அவங்க ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவர்கள் படித்தாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திண்ணை தோழர்கள் எல்லாம் அழைத்து எல்லாருக்கும் 2 பேரிச்சம்பழம் கொடுத்தாங்க. சொன்னாங்க, தினசரி உங்களுக்கு 2 பேரிச்சம்பழம், அதான் உங்களுக்கு சாப்பாடு. 2 பேரிச்சம்பழம் தான் சாப்பாடு. அதை சாப்பிட்டுக்கிட்டு படிக்கிறாங்க. எல்லாம் மார்க்க கல்வியை படிப்பதற்கு. இன்னைக்கு மதரசாக்கள்ல எவ்வளோ சலுகை. இந்த தீனியா தொகுப்புக்கு வர்றவங்களுக்கு தினசரி டீலாம் கொடுத்துருப்பீங்க, பிஸ்கட் கொடுத்துருப்பீங்க, அல்லது கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துருப்பீங்க, இல்லையா, ஜூஸு, வடை, பிஸ்கட்டு. எவ்வளோ நம்ம இன்னைக்கு அனுபவித்து படிக்கிற மதரசாக்கள்ல இன்னைக்கு எல்லா வசதியும் இருக்குது, வாங்கன்னு விளம்பரத்தில் போடுறாங்க. பெருமானாருடைய மதரசால படித்த அந்த மாணவர்களுக்கு தினசரி உணவு 2 பேரிச்சம்பழம் தான். அந்த 2 பேரிச்சம்பழம் காலையில் 1, மாலையில் 1. ஒரு நாள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா கையில் 2 பேரிச்சம்பழங்களில் 1 தான் ஒரு நாளைக்கு சாப்பிட்ருக்கிறாரு, இன்னொன்று சாப்பிடலை. என்ன அபூ ஹுரைரா 1 மிச்சம் வச்சுருக்கீங்களா? இது என் தாயாருக்குன்னு சொன்னாங்க. 1 பேரிச்சம்பழம் அவருக்கு, 1 பேரிச்சம்பழம் தாயாருக்கு. எவ்வளோ வறுமையில், எவ்வளோ பெரிய கஷ்டத்தில், இதெல்லாம் எதற்கு? குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு தானே. இந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? கஷ்டப்பட்டாங்க. ஒரு நாள் சரியான பசி, வெளியில் நிற்கிறாங்க. யாராவது தன்னுடைய முகத்தை பார்த்து, ஏன்னா பசியோடு இருக்கிறவருடைய முகத்தை பார்த்தா தெரியும் இல்லையா, பசியில் இருக்கிறத பார்த்து யாராவது கூட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி வாசலில் நிற்கிறாங்க. அபூபக்கர் வர்றாங்க. அவங்கள்ட்ட ஒரு மார்க்க சட்டம் கேட்குறாங்க. மார்க்க சட்டம் அவருடைய நோக்கம் இல்லை, பேச்சு துணியை பார்த்தே கூட்டு போயிட மாட்டாரா சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி. ஆனால் அபூபக்கரும் கூட்டு போகலை. ஹஜ்ரத் உமர் வந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க. அவங்களும் பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க, கூட்டு போகலை. 3வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அவங்களுக்கு தன்னுடைய உம்மத்துடைய எல்லா விஷயமும் தெரியுமா இல்லையா? உம்மத்தின் மீது அவங்க பெரிய ஷஃபீக். அவங்க அபூ ஹுரைரா அவருடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன அபூ ஹுரைரா ரொம்ப பசிக்குதான்னு கேட்டாங்க. ஆமாம் யா ரசூலல்லாஹ், பார்ப்பலாம்
போனாங்க. வீட்டில் இருந்து ஒரு குவளை நிரம்ப பால் கொடுக்கப்பட்டது. அபூ ஹுரைரா ரொம்ப சந்தோஷம், பாலை குடித்து வயிறு நிரம்ப போகுதுன்னு நினச்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்கள் பசியை மட்டும் போக்க மாட்டாங்க, எந்த நிலையிலும் அஹ்லாக்கையும் கற்றுக் கொடுப்பாங்க, விட்டு கொடுக்கறதையும் கற்றுக் கொடுப்பாங்க. அந்த தர்பியத்தும் கூடவே செய்வாங்க. வெறும் தாலீம் மட்டுமல்ல, தர்பியத்தும். அபூ ஹுரைரா பசி, பால் வந்ததும் தனக்கு தான் கிடைக்கும் நினைச்சாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாத்தையும் கூப்பிடு, திண்ணை தோழர்கள் எல்லாத்தையும் கூப்பிடு. இந்த கோவலப்பால் எல்லாருக்கும் எப்படி பத்தும்? ஏன்னா திண்ணை தோழர்கள் அதிகமாக இருந்தால் 200க்கு மேலே இருந்தாங்கன்னு வருது. அதிகமாக வந்துட்டு போகிறவங்களும் இருப்பாங்க, எல்லாரும் இருந்தால் 200க்கு மேலே. இந்த கோவலப்பால் எப்படிப்பா 200 பேருக்கு பத்தும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை மீற முடியாதே, எல்லாத்தையும் கூப்பிடு. எல்லாருக்கும் கொடுக்க சொன்னாங்க. தனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற கவலை. கடைசியில் அந்த குவளையில் கொஞ்சம் பால் இருந்துச்சு. என்ன அபூ ஹுரைரா இருக்குதான்னு கேட்டாங்க. இருக்குது. எத்தனை பேர்னு மிச்சம் இருக்கிறாங்க? உங்களையும் என்னையும் தவிர யாரும் இல்லை யார சொல்லுதா? சரி குடியும்னாங்க. குடிச்சாரு. பால் அதில் பறக்கத்தா ஊறுச்சு. அவர் போதும் போதுங்கிற அளவு குடிக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் குடி இன்னும் குடின்னாங்க. அருமையானவர்களை, எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பசியில் ஒரு பேரிச்சம்பழம் கிடைக்கிற பாலை சாப்பிட்டுக்கிட்டு இவ்வளவு சிரமப்பட்டதனுடைய விளைவு தான் பெருமானாருடைய ஹதீஸுகளை இந்த உம்மத்துக்கு அதிகமாக வழங்கக்கூடிய பெருமையை அல்லாஹ் அவருக்கு தான் கொடுத்தான். 5000க்கு மேற்பட்ட ஹதீஸுகள் இந்த உம்மத்துக்கு கிடைக்க காரணமாக இருந்த அபூ ஹுரைரா எப்படி திரட்டினாரு இந்த 5000 ஹதீஸை? சாதாரணமாக இல்லையே. அப்போ எவ்வளவு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தால் இல்மு கிடைக்காது. இமாம் முஸ்லிம் சொல்லுவாங்க, லா யுஸ்ததாஉல் இல்மு பிராஹத்தில் ஜஸதி. உடல் சுகத்தோடு இல்மு கிடைக்காது. ஆனால் இன்னைக்கு அந்த சுகத்தோடு கூட மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு தயார் இல்லை. உலக கல்விக்காக எல்லா தியாகமும் செய்ய தயார். காலையில் 6 மணிக்கு கூப்பிட்டாலும் ஓட தயார், 6:30க்கு கூப்பிட்டாலும் ஓட தயார், பசியோடு ஓட தயார், எல்லா தியாகமும் அதற்கு தயார். ஆனால் மார்க்க கல்வி மார்க்கம் சார்ந்த விஷயங்களை அறிதுன்னு சொன்னால் அந்த விஷயத்தில் நாம் எவ்வளவு அலட்சியம் காட்டுகிறோம். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்முடைய விஷயத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்கள் ஆர்வப்படுத்தினாங்க. இந்த திண்ணை தோழர்களுடைய வறுமை, அவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து தான் திண்ணை தோழர்களுக்கு யார் கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற சில தோழர்கள் இருந்தாங்க. உபய் இப்னு கஅப், உபாதத்து இப்னு சாமித், இவங்கெல்லாம் திண்ணை தோழர்களுக்கு ஆசிரியர்கள். இந்த திண்ணை தோழர்கள்ட்ட இருந்து அவங்க எந்த கூலியும் வாங்கிடக்கூடாது, அது அவங்களுக்கு தடுக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு நாள் உபாதத்து இப்னு சாமித் அவர்கள் திண்ணை தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த தோழர்கள்லாம் சேர்ந்து நம்முடைய உஸ்தாதுக்கு ஏதாவது பரிசு கொடுப்போமேன்னு சொல்லி ஒரு வில்ல பரிசாக கொடுத்துட்டாங்க. அவர் வாங்கிட்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் குர்ஆனை சொல்லி கொடுத்ததுக்கு இதை கூலியாக கொடுத்தாங்க, வாங்கலாமான்னு சொல்லி. இல்லை, திருப்பி கொடுத்துரு, இல்லைன்னா அது நரகத்தில் காரணமாயிடுவோன்னு சொன்னாங்க. இப்போ அந்த தோழர்கள் அவ்வளோ வறுமையில் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்ததுனால அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பவர் இலவசமாக சொல்லிக் கொடுக்கணும், அவங்கள்ட்ட காசு வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, ஒரு காலத்தில் உலமாக்கள் மாணவர்கள், கல்வி இருக்கிற மாணவர்களுக்கு கல்வியை மட்டும் கொடுக்காம ஏழை மாணவர்களுக்கு தங்களுடைய சொந்த காசை கொடுத்தாங்க, தங்களுடைய காசை கொடுத்து படிக்க வச்சாங்க. அப்படி எத்தனையோ உலமாக்கள் இருந்தாங்க. ஹஜ்ரத் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மாணவர்களில் ஒருவர் இமாம் அபு யூசுப். இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏழ்மை குடும்பத்தை சார்ந்தவங்க, ரொம்ப ஏழை. அவங்களுடைய தாயார்னு வருது சில அறிவிப்புகளில், அவங்களுடைய தந்தைன்னு வருது. மகனை கண்டிச்சாங்க, நீ போய் மார்க்கம் படித்தா நம்ம வீட்டில் எப்படி அடுப்பெரியும், நீ சம்பாதிக்க போன்னு சொன்னாங்க. இமாம் அபு யூசுப் சில நாட்களாக வரல. அப்புறம் கொஞ்ச நாட்கள் கழித்து மறுபடி வந்தாங்க. இமாம் அபு ஹனீஃபா கேட்டாங்க, ஏன்பா நீ படிக்க வரலன்னு சொல்லி. வீட்டில் வருமே, என் தகப்பனார் என்ன சம்பாதிக்க சொல்கிறாங்கன்னு சொல்லி இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் ஒரு பணப்பையை தூக்கி கொடுத்தாங்க. இதில் இருக்கிற திர்ஹம் காலியானா சொல்லு, நான் மறுபடி தருவேன், ஆனால் படிப்பை விட்டுறாத, இந்த மஜ்லிஸுக்கு வர்றதை விட்டுறாதேன்னு சொன்னாங்க. அதில் 100 திர்ஹம் இருந்துச்சு. இமாம் அபு யூசுப் சொல்கிறாங்க, அந்த 100 திர்ஹம் காலியாகி நான் காலி ஆயிடுச்சுன்னு சொல்கிற அவகாசம் வந்ததே இல்லை. இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் கொஞ்ச நாள் ஆனால் திருப்பி அடுத்த பையை கொடுத்துருவாங்க, கொஞ்ச நாள் ஆனால் திருப்பி அடுத்த பையை கொடுத்துருவாங்க. காலியாச்சுன்னு நான் சொன்னதே கிடையாது. அதுக்கு முன்னால் அவங்களாம் முடிவு பண்ணிடுவாங்க, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்படி உலமாக்கள் அன்றைக்கு தங்களுடைய சொந்த பணத்தை சொந்த காசை கொடுத்து உலமாக்களை உருவாக்குனாங்க. யார்கிட்ட செல்வம் இருந்துச்சோ அவங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய வணிகராக இருந்தாங்க. ஆனால் வணிகராக இருந்தாலும் அவங்க தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாடு வச்சாங்க. அவங்க கையில் 4000 திரகத்துக்கு மேலே வச்சுக்க மாட்டாங்க.
4000 திரகத்துக்கு மேலே வர்றது பூரா சதக்கா தான், அதை பூரா அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தான். அதிகபட்சமாக அவங்க கையில் வைத்து கொள்ளக்கூடிய தொகைங்கிறது 4000 திரகம் தான், அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, அது நீண்ட விஷயம் அது. ஆக இப்படி இமாம் அபு யூசுஃபை தன்னுடைய சொந்த காசில் உதவி செஞ்சு படிக்க வச்சாங்க. அதன் விளைவு என்ன? இந்த உம்மத்துக்கு ஒரு பெரிய சட்டம் எதை கிடைச்சாங்க. இந்த உம்மத்துக்கு பெரிய காதில் குதாத்துங்கிற பதவினா அவர் தான். எல்லா காதிகளுக்கும் தலைமை காதி அவர் தான். அந்த மாதிரி ஒரு பட்டப்பேருக்கு சொந்தக்காரர் இஸ்லாமிய வரலாற்றில் அவரை அப்படிதான் அழைக்கப்படும், காதில் குதாத் என்று. எதனால் கிடைச்சாங்க? அவங்களுடைய உஸ்தாதுடைய பெரிய தியாகம். இப்போ இது என்னங்க, ஆசிரியர்களுக்கும் சில விஷயங்களை கற்றுத்தருது. சில மாணவர்கள் குடும்ப சூழலில் அவங்களால வர முடியல, கல்வியை தொடர முடியலன்னா தன்னுடைய சொந்த காசை செலவு பண்ணணும். இது சுன்னத் என்பதை இமாம் அபு யூசுப் ரஹமத்துல்லா, இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலை இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அருமையானவர்களே, இப்படி தியாகங்களோடு தான் இந்த இல்மை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. ஒரு காலத்தில் உலமாக்களை கண்டா அறிஞர்கள் மதிப்பாங்க, அரசர்கள் மதிப்பாங்க. மதீனாவுக்கு ஹாரூன் ரஷீத் வந்திருக்கிறாரு, எல்லாரும் போகிறாங்க, எல்லாரும் அவரை போய் பார்க்குறாங்க. இமாம் மாலிக்கை தவிர மற்ற யார் வேணுங்க எல்லாருமே போயிட்டு, இமாம் மாலிக் அவர்கள் வரல. ஹாரூன் ரஷீத் கேட்டாங்க இமாம் மாலிக் இடத்துல, என்ன நான் மதீனா வந்தப்போ என்ன நீங்கள் பார்க்க வரலேன்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, அல் இல்மு யுஅ்தா வலா யஅதி, கல்வியை தேடி தான் வரணுமே தவிர கல்வி வராதுன்னு சொன்னாங்க. அல் இல்மு யுஅ்தா வலா யஅதி, உலமாக்களை மக்கள் தான் தேடி வரணுமே தவிர ஒரு இடத்துல உட்காந்துட்டு உலமாக்களை வான்னு கூப்பிடக்கூடாது, ஆலிம்களை வாங்கன்னு கூப்பிடக்கூடாது. ஆலிம்களை தேடி தான் மக்கள் வரணும். இதுதான் ஆலிம்களுக்கு தருகிற கண்ணியம் இது. ஆனால் அதில் எவ்வளோ இன்றைக்கு தவறுகள் நடக்குது. இன்றைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை என்றாலுமே கூட பல நிர்வாகிகள் உலமாக்கல் விஷயத்தில் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் இருக்குது, அது திருப்திகரமானதாக இல்லை. இப்போ உலமாக்கல் என்னங்க, மதிக்கப்படணும், போற்றப்படணும், கல்வியாளர்கள் கண்ணியப்படுத்தப்படணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல்விக்கு மரியாதை கொடுக்க சொன்னாங்க, அறிஞர்களுக்கு மரியாதை தர சொன்னாங்க. அறிஞர்கள் கையை முத்தமிடுறது ஒரு சுன்னத். அது உலமாக்களுடைய கரங்களை முத்தமிடணும். சஹாபாக்கள் தன்னை விட வயதில் கல்வியில் மூத்தவர்களுக்கு அப்படிதான் மரியாதை கொடுத்ததாக வரலாற்றில் நாம் பார்க்குறோம். அருமையானவர்களே, ஒரு காலத்தில் எவ்வளோ தியாகங்கள் கஷ்டங்களோடு இந்த மார்க்க கல்வியை தெரிஞ்சாங்க. இன்றைக்கி எல்லாமே நமக்கு முன்னால் இருக்குது, ஆனால் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் இல்லை. மார்க்க கல்வியை எல்லா விஷயத்திற்கும் மார்க்கம் தேவை. இன்னைக்கு மார்க்கம் யாருமே ஒழுங்காக படிக்கிறது இல்லை, யாருமே முழுசாக தெரியறது இல்லை. ஷரியத்துங்கிறது தொழுகை மாத்திரம் அல்ல, ஜக்காத்தும் இருக்குது. எத்தனை பேர் முழுசா நம்ம ஜக்காத்து கொடுக்குறோம்? இல்லை. வியாபாரங்களை பற்றி அறிவு இருக்குது. எவ்வளவு இன்னைக்கு வருமானங்கள் எல்லாமே சந்தேகத்திற்குரிய வருமானங்கள். பியூர் ஹலால் என்று இன்னைக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் முஸ்தபிஹாத், சந்தேகத்திற்குரிய வருமானங்கள். அந்த சந்தேகத்திற்குரிய வருமானங்களை நம்மில் பலரும் கூட அறிந்தோ அறியாமலோ அந்த வருமானத்தை நம்மளும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், வாங்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வருமானத்தில் வர்றதை நம்மளும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். இதுதான் இன்றைய நிலைமை. இந்த சந்தேகத்திற்குரியவைகளை ஒழிக்க முடியாது, குறைக்கலாம். முற்றாக இன்னைக்கு ஒழிக்க முடியாது, குறைக்கலாம். அப்போ அது சம்பந்தப்பட்ட இல்மு உலமாக்கள்கிட்ட தானே வரணும், உலமாக்கள் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். மொத்தத்தில் வாழ்க்கையில் எந்த இடத்துலையுமே மார்க்கம் தேவையில்லை என்று ஒதுக்க முடியாது. எல்லா விஷயத்திற்கும் மார்க்கம் தேவை. ஒரு புதிய வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால் மார்க்கம் தேவை. இந்த வியாபாரத்தில் எது கூடும் எது கூடாது. ஒரு சஹாபி ஹக்கீம் இப்னு ஹிஸாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் பலதரப்பட்ட வியாபாரங்கள் செய்கிறேன், சொல்லுங்க எனக்கு, மா யஹில்லு லீ வ யஹ்ருமு அலை, எது எனக்கு ஹலால் எது எனக்கு ஹராம்னு கேட்குறாங்க. அப்படி எந்த வியாபாரியாவது நம்ம கேட்டிருக்கிறோமா? நம்ம கடையில் எத்தனையோ பொருள் வச்சுருக்கிறோம், ஷாப்பிங் கடை வச்சுருக்கிறாங்க. ஆலிம்கிட்ட என்னென்ன பொருள் நான் வச்சுருக்கிறேன், இதில் எது எனக்கு ஹலால் எது ஹராம் என்று நமக்கு அவர் கேட்குறார். மா யஹில்லு லீ, எனக்கு எது கூடும் எனக்கு எது கூடாதுன்னு சொல்லுங்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன கூடும் என்ன கூடாது, ஒன்றை இல்லாத பொருளை விற்காது. லா தபிஉ மா லைஸ இந்தக், கைவசம் வராமல் ஒரு பொருளை விற்கக்கூடாது, கையில் இல்லாமல் ஒரு பொருளை விற்கக்கூடாது. இதை வச்சு எத்தனையோ சட்டங்கள் இருக்குது. உங்கள் இப்போவே நிறைய கேள்விகள் வரலாம். சொன்னாங்க, கையில் இல்லாத பொருளை விற்கக்கூடாது. ஒரு வியாபாரத்தில் 2 வியாபாரம் கூடாது, ஒரே வணிகத்தில் 2 வணிகம் கூடாது.
வியாபாரத்தில் நிபந்தனைகள் போடுறது கூடாது. அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் கேட்குறாரு. அப்போ இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களை நமக்கு நாமே ஹலால் நினச்சிக்கிறோம். இதெல்லாம் ஹலாலு, இதெல்லாம் கூடுன்னு சொல்லி. அதில் எத்தனையோ விஷயங்கள் கூடாதவைகளும் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் சந்தேகத்திற்கிடமானவைகளும் இருக்குது. இப்போ ஷாப்பிங் கடை வச்சிருக்கிற எல்லாருமே குழந்தைகளுடைய விளையாட்டு பொருள்களில் பொம்மை வச்சிருக்கிறாங்க. பொம்மை உருவம் ஹராம், உருவம் ஹராம், அது ஜாயிஸ் இல்லை. அப்போ உருவம் வச்சிருக்கிறோமே, இதில் விற்று வரக்கூடிய காசு நமக்கு அனுமதி இருக்குதா? இல்லை. அப்போ பியூர் ஹலால் இல்லை. கடையில் ஹலாலும் வச்சிருக்கிறாரு, ஹராமும் வச்சிருக்கிறாரு. நாம் யார்கிட்டையும் அதை பற்றி கேட்குறதே கிடையாது. அப்போ அருமையானவர்களை, எல்லா விஷயத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டு தான் சஹாபாக்கள் முடிவு செய்கிறாங்க. ஒரு திருமணம் செய்வதற்காக ஒரு பெண்ணை பெருமானார் ஆர்வம் முட்டுகிற போது அந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன கேட்குறாங்க? திருமணம் செய்கிறேன், சரி, என் கணவனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்னன்னு சொல்லுங்கிறாங்க. கணவனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் திருமணம் செய்யணுமா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுறேன். ஒரு கணவனுடைய கடமையை சொன்னாங்க. கணவனுக்குரிய கடமை என்பது ஒரு பெண் செய்து முடிக்கவே முடியாது. உடம்பெல்லாம் ஒரு கணவனுக்கு சீல் சலமாக இருந்து அந்த சீல் சலத்தை தன்னுடைய வாயால் ஒரு பெண்மணி எடுத்தால் கூட அவள் கணவனுடைய ஹக்கம் முழுசா நிறைவேற்றியவள் அல்ல. எல்லா விஷயத்திற்கும் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் வர்றாங்க. சந்தேகம் வந்துட்டாலே சஹாபாக்கள் நிறுத்திடுவாங்க. நம்ம நிலைமை என்ன? சந்தேகமாக இருந்தால் என்ன, ஹராம் இல்லையில செஞ்சுக்கலான்னு செஞ்சிடறோம். சஹாபாக்கள் அப்படி அல்ல. அருமையானவர்களே, இது எல்லாவற்றுக்கும் என்ன தேவை? மார்க்கம் தேவை. மார்க்கம் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை முழு தூய்மை அடைந்த வாழ்க்கையாக ஆக முடியுமே தவிர, மார்க்கம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எல்லாமே நஷ்டம்தான். பரக்கத்து இல்லாத வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, துவா ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காரணம் என்ன? எந்த விஷயத்திலையும் மார்க்கத்தை அறிய நாம முற்படுறதில்லை. பக்கீ இப்னு மஹ்லத்னு சொல்லி ஒரு பெரிய அறிஞர் உந்துலுஸ்ல ஸ்பெயினில் இருந்தாங்க. அவர்கள் ஹதீஸ் கலையினுடைய மிகப்பெரிய ஒரு தொகுப்பை திரட்டவங்க. அது இன்னைக்கு நமக்கு கிடைக்கல. முஸ்னத் பக்கீ இப்னு மஹ்லத்னு பெரிய ஹதீஸினுடைய ஒரு மகத்தான கிதாப் எழுதினார். அவர் அவ்வளோ பெரிய ஹதீஸ் கலை அறிஞராக இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆசை, இமாம் அஹமது ரத்தில் கற்றுக்கொள்ளணும். இமாம் அஹமது ரஹமத்துல்லா அலை பக்தாதில் இருக்கிறாங்க, அவர் ஸ்பெயின் நாட்டில் இருக்கிறாரு. அன்னைக்கு ஸ்பெயினுக்கும் பக்தாதுக்கும் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம். அங்கிருந்து வரணும். அவர்கிட்ட பெரிய அளவில் பயணத்துக்கான காசு, பயணத்திற்கான வாகனம் எதுவுமே கிடையாது. ஆனாலும் லட்சியம்தான். அடையணும்னு நினைச்சா ஒரு முஸ்லீம் அடைஞ்சிருவார். இமாம் அஹமதை பார்க்கணும், அவங்கள்ட்ட இருந்து கல்வியை கற்றுக்கொள்ளணும். என்ன சிரமப்பட்டாலும் சரி, அவரே முடிவெடுக்கிறாரு. ஸ்பெயின்ல இருந்து புறப்படுவோம். வழியில் எங்கெங்கே தங்கி சம்பாதிக்க முடியுமோ கொஞ்சம் சம்பாதிப்பார். கொஞ்சம் காசு சேர்ந்ததும் வழியில் புறப்பட்டுருவார். அப்புறம் கொஞ்சம் தங்குவார். இப்படியாக 2 வருட காலங்கள் ஸ்பெயின்ல இருந்து பல நாடுகளை கடந்து அவர் பக்தாத் சேர்றார். 2 வருஷம் வழியில் பல நாடுகள், பல சிரமங்கள், இத்தனையும் தாண்டி இமாம் அஹமதை சந்திக்கலான்னு போனால் பெரிய அதிர்ச்சியான செய்தி சொல்லப்படுது. இமாம் அஹமது அவர்கள் ஹதீஸை அறிவிக்க முடியாது, நீங்கள் அவங்கள்ட்ட போய் படிக்க முடியாது. அன்னைக்கு அரசாங்கத்துக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில் அரசாங்கம் அவரை வீட்டுக்காவலில் வச்சிருக்கிறாங்க. யாரும் அவங்கள சந்திக்க முடியாது, யாரும் அவங்கள்ட்ட போய் கற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி பெரிய கை சேதமாக இருக்குது அவருக்கு. என்னடா இது, இவ்வளோ சிரமப்பட்டு வந்தோம், இமாம் அஹமதுகிட்ட போய் படிக்கிறதுக்காக வந்தோம், என்ன செய்கிறது? இப்போ வேறொரு அறிஞர் இருக்கிறாங்களான்னு தேடினாங்க. இமாம் அஹமதுடைய தோழர் யஹ்யா இப்னு மஈனுடைய மஜ்லிஸில் போய் உட்கார்றாங்க. அவரும் பெரிய ஹதீஸ் கலை அறிஞர் தான். அவருடைய சபையில் போய் உட்கார்ந்து கொஞ்சம் படிக்கிறாங்க. இருந்தாலும் அவருடைய தேட்டம் பூரா என்ன, எப்போ இமாம் அஹமதை பார்ப்போம்னு சொல்லி தான் அவருக்கு தேட்டம். இப்போ இமாம் அஹமது வீட்டுக்கு போக முடியாது. இருந்தாலும் ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, இமாம் அஹமதுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அவர் வெளியூருக்காரர். உள்ளூர்காரங்களாக வந்தால் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு போயிடும், பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நம்ம வெளியூர் தானே, நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா போய் கதவை தட்டுறாரு. இமாம் அஹமது திறக்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க, நான் ஸ்பெயினில் இருந்து உங்களை பார்க்க 2 வருஷம் பயணம் செஞ்சு வந்திருக்கிறேன். இமாம் அஹமது சொன்னாங்க, இங்கே வந்ததுமே என்னை பற்றி சொல்லியிருப்பாங்களே. ஆமாம் சொன்னாங்க, உங்களை வீட்டுக்காவலில் வச்சுருக்கிறாங்க, நீங்கள் யாரையும் சந்திக்க முடியாது, யாருக்கும் கற்றுக் கொடுக்க முடியாது, உங்களுக்கு தடை போட்டதாக சொன்னாங்கன்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார், இருந்தாலும் நான் என்ன செய்யட்டும், எனக்கு உங்கள்கிட்ட இருந்து படிக்கணும், அதுக்கு தானே வந்திருக்கிறேன்னு சொல்லி. இமாம் அஹமது சொன்னாங்க, பாருங்கள், கல்விக்காக
தந்திரங்கள் அரசாங்கம் தடுத்து வச்சிருக்குது, தடை பண்ணி வச்சிருக்குது. இதையெல்லாம் மீறி, ஏன்னா நம்ம நாட்டிலையும் கூட தடைகள் வரலாம், ஆனால் நம்ம மார்க்கத்தை விடக்கூடாது. நம்ம அதை பற்றியே தான் பேசுகிறோம். ஆட்சிகள் மாறினாலும் பெரிய மாற்றம் வராது. அல்லாட்ட துவா கேட்குறோம், அது வேறு விஷயம். யார் இருந்தா என்ன, என்ன தடைகள் வந்தா என்ன, முஸ்லிம்கள் தங்களுடைய மார்க்கத்தில் தீன்ல உதவியா இருந்தா, உறுதியா இருந்தா அல்லாஹ் உதவி செய்வான். இப்போ 2 பேருமே யோசிக்கிறாங்க என்ன செய்யறது. இவருக்கு ஹதீஸை கற்றுக் கொடுக்கணும், இமாம் அஹமதுடைய கவலை. அவருடைய கவலை இமாம் அஹமது இருந்து ஹதீஸை பெறணும். 2 பேருடைய உள்ளத்திலையும் ஒரே கவலை தான். அப்போ இமாம் அஹமது சொன்னாங்க, சரிப்பா இப்படி ஒரு தந்திரம் பண்ணலாம். நீ வெளியூருக்காரன், நீ ஏன்டா எதுக்காண்டி வர்றேன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. நீ அதனால தினசரி ஒரு பிச்சை எடுக்கிறவர் போல நீ வா. பிச்சை எடுக்கிறவருக்குன்னு அந்த காலத்தில் ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு பகதாதில். அவங்க தலையில் ஒரு துண்டு கட்டிக்குவாங்க. அந்த ட்ரெஸ் வந்து பிச்சைக்காரங்களுக்குரிய ட்ரெஸ்ஸு. நீ பிச்சைக்காரன் மாதிரி உன் வீட்டுக்கு வா டெய்லி. நான் உனக்கு தினசரி என்ன செய்வேன், ஒரு சில ரொட்டி துண்டுகளை தருவேன், அதோட 2 ஹதீஸையும் எழுதி கொடுப்பேன், நீ அதை போய் படிச்சுக்க எழுதிக்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவர் டெய்லி பிச்சை எடுக்கிற மாதிரி வருவார். இமாம் அஹமதுடைய வீட்டுக்கு கதவை தட்டுவார், இமாம் அஹமதும் திறப்பாங்க, சாப்பாடு கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, அதில் ஹதீஸையும் சேர்த்தே கொடுத்துருவாங்க. இப்படியெல்லாம் அவங்க ஹதீஸுகளையும் மார்க்கத்தையும் கட்டுறாங்க. நம்ம நாட்டில் அல்லாஹ்வுடைய கிருபையில் அந்த மாதிரி தடை ஒன்றும் வரல, இன்ஷா அல்லாஹ் இனிமேலும் வராது. நம்ம சில விஷயங்களை ரொம்ப மிகையாக நினைக்கிறோம், ரொம்ப பயப்படுறோம் இல்லையா. நம்ம வந்து மார்க்க விஷயத்தில், மார்க்கத்தை அறிவதில் நம்மள்கிட்ட என்ன ஆர்வம் இருக்குது, என்ன தேட்டம் இருக்குது. இப்போ அந்த காலத்தில் இன்னைக்கு நமக்கு முன்னால் இருக்கிற ஹதீஸுடைய நூல்கள் இதையெல்லாம் திரட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. எத்தனை ஆயிரம் மைல்கள் தூரத்துக்கு அப்பால் சென்று அந்த ஹதீஸுகளை ஆசிரியர்களிடமிருந்து கேட்டு இந்த உம்மத்துக்கு தரணும் அப்படிங்கிறதுல எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த விஷயத்தில் யோசிச்சு பார்க்கணும். அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்துல யார்கிட்ட என்னென்ன திறமை இருந்துச்சோ அந்த திறமையை தனித்தனியாக சொல்லி காட்டினாங்க. சஹாபாக்கள்ல ஒவ்வொரு துறையில் ஒவ்வொருவருக்கும் திறமை இருந்துச்சு. சிலர்கிட்ட 2 திறமை, சிலர்கிட்ட 3 திறமை என்று அந்த திறமைகளை எல்லாம் பாராட்டி அவங்கள ஊக்குவித்தாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, மன் அஹக்குன் நாஸ் மன் அஹக்கு பி ஷஃபாஅத்திக யௌமல் கியாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யா ரசூலல்லாஹ், மறுமையில் உங்கள் ஷஃபாஅத்துக்கு ரொம்ப தகுதியானவர் யாருன்னு கேட்டான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைராவே, இந்த கேள்வியை நீர் தான் முதல்ல கேட்பீர் எனக்கு தெரியும், நீங்கள் தான் முதல்ல கேட்பீங்கன்னு தெரியும். பதில் உடனே சொல்லலை, முதல்ல அவரை பாராட்டுறாங்க. இந்த கேள்வி அழகான கேள்வி கேட்குறாரு இல்லையா, அதை முதல்ல பாராட்டுறாங்க. இந்த மாதிரி கேள்வி நீர் தான் முதல்ல கேட்பீர் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, என் ஷஃபாத்துக்குரியவர் யாரெல்லாம் கலிமா சொன்னாங்களோ அத்தனை பேரும் என்னுடைய பரிந்துரைக்குரியவர்கள் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ என்ன செய்வாங்க, திறமைகளை பாராட்டுவாங்க. யாராவது அழகா ஓதுனா அந்த ஓதலை ரசிப்பாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, மதீனாவில் யமன்ல இருந்து வந்த ஒரு கூட்டம் அஷாரியின்கள் சொன்னாங்க, மதீனாவில் இரவு நேரத்தில், அன்னைக்கு என்ன வெளிச்சமாக இருந்துச்சு, விளக்குகளாக இருந்துச்சு, இல்லை இருட்டு, அந்த இரவு நேர இருட்டிலும் கூட எனக்கு அஷாரியின்களுடைய வீடு தனியாக தெரியும்னு சொன்னாங்க. அஷாரியின்களுடைய வீடு தெரியும். எப்படி தெரியும் சஹாபாக்களுக்கு என்ன சொன்னாங்க, அஷாரியன்கள் குரான் ஓதுகிற அழகு, அவங்க குரான் ஓதுகிற தனி பாணி, அதை வச்சு எனக்கு தெரியும் இது அஷாரியன்களுடைய வீடு. அந்த வீட்டிலிருந்து வருகிற திலாவத்துடைய சத்தம், குரான் ஓதுகிற சத்தத்தை வச்சு இது அஷாரியன்களுடைய வீடுன்னு எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. எப்படி அறிமுகப்படுத்துறாங்க பாருங்க. ஒரு வீட்டை கூட தீனுடைய தொடர்பில், அந்த வீட்டில் குரான் ஓதுகிற சத்தம் கேட்கும், எனக்கு தெரியும் அது இன்னாருடைய வீடு. அப்படிதான் ஒரு நாள் அபூ மூஸா அஷ்அரி இரவுல ஓதுறாரு, பெருமானார் ரசிச்சு கேட்குறாங்க. காலையில் சொன்னாங்க, அபூ மூஸா அவர்களே, இரவுல நீங்க ஓதுறதை கேட்டேன், லகத் ஊதீத மிஸ்மாரம் மின் மஸாமீரி தாவூத் ஆலி தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தாருக்கு வழங்கப்பட்ட இசை குரல் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான்னு சொல்லி அவர் சொன்னார். யார சொல்லலாம், நீங்க கேட்கறது தெரிஞ்சிருந்தா இன்னும் அழகா ஓதிருப்பேன்னு சொன்னார். நீங்க ராத்திரி நின்று கேட்கறது தெரிஞ்சிருந்தா இன்னும் அழகா ஓதிருப்பேன்னு சொன்னார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுவாங்க, ஊக்குவிப்பாங்க. எல்லாம் மார்க்க விஷயங்களை, தீனோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாராட்டு போற அதுக்கு தான், அதை ரசிப்பாங்க. இப்னு மஸ்ஊத் அவங்க ஓதிட்டு இருந்தாங்க ஒரு நாள் இரவு நேரத்தில். இப்போ அபூபக்கரும் ஹஜ்ரத் உமரும் பெருமானார் கூட இருந்தாங்க. யார் ஓதுறது, இவ்வளவு அழகா ஓதுறாங்களே, போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத் ஓதுறாங்க. இப்போ சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உங்களில் யாருக்கு குர்ஆன் இறக்கப்பட்டது போல்
எப்படி அல்லாஹ் எந்த தொனியில் குரானை இறக்குனானோ அந்த மாதிரி பசுமையை ஓத ஆசை இருந்தால் இப்னு மசூதை பார்த்து அதே மாதிரி ஓதிக்கங்கன்னு சொன்னாங்க. அவர் ஓதுற மாதிரி ஓதிக்கங்க, அவரை பாராட்டுறாங்க. மறுநாள் காலையில் அந்த செய்தியை சொல்கிறதுக்கு ஹஜ்ரத் உமர் போகிறாங்க. அதுக்கு முன்னால் அபூபக்கர் போய் சொல்லிட்டாங்க. சஹாபாக்கள் பாராட்ட சொல்கிறதுல கூட நம்ம குறையாக இருந்தால் போவோம், குறை சொல்கிறதுனா ஓடி போயிடுவோம், யாராவது பாராட்டுனா ஓடி போய் சொல்ல மாட்டோம். அங்கே 2 தோழர்களிடையே பெருமானாருடைய பாராட்ட சொல்வதற்கு உமர் போகிறாங்க. அதுக்கு முன்னால் அபூபக்கர் முந்திட்டாங்க. இதில் கூட என்ன வந்து விடமாட்டிருக்கீங்களேன்னு சொன்னாங்க. அருமையானவர்களை, இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய தோழர்களை எப்படி உருவாக்கி இருந்தாங்க என்பதை நாம் பார்க்குறோம். இன்றைக்கி அல்லாஹ்வுடைய கிருபையில் இருக்கிற இடத்துல மார்க்கத்தை சொல்லித்தர்றதுக்கு உலமாக்கள் இருக்கிறாங்க, இருக்கிற சூழ்நிலையில் தயாராக இருக்கிறாங்க. ஆனாலும் கூட நாம் அதை கூட பயன்படுத்த மறுக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு காலையில் மாலையில் அவங்களுக்கு குரானை சொல்லித் தருவதற்கு, தெரிந்த சின்ன சின்ன சட்டங்களை சொல்லித் தருவதற்கு பள்ளிகளில் உலமாக்கள் நேரத்தை கொடுக்குறாங்க. நாம் அதற்கு அனுப்புவதற்கு கூட முழுமையாக தயாரில்லை. இல்முக்காக முன்னோர்கள் எவ்வளவு அர்ப்பணிப்பு, எவ்வளவு தியாகங்கள், அன்றைக்கு இருந்த தாய்மார்களும் அந்த பிள்ளைகளை அப்படி உருவாக்குனாங்க. அவங்களுடைய ஆசையெல்லாம் அதுதான். சுஃபியானு சௌரியுடைய தாயார் வந்து மகனுக்கு சொன்னாங்க, மகனே தொழிலை பற்றி நீ கவலைப்படாத, நான் நூற்றாவது உனக்கு நான் காசு தருவேன், நீ ஹதீஸை படிக்கிறத விட்டுறாதேன்னு சொன்னாங்க. தாயாருடைய வருமானத்தில் சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அலைஹி கற்று மாபெரும் அறிஞராக ஆனாங்க. மகன் கற்கணும், மகன் ஹதீஸை படிக்கணும், மகன் அறிஞனாகணுங்கிற ஆசையில் தான் வந்து என்ன செய்கிறாங்க, சம்பாதிச்சு கொடுக்குறாங்க. இப்படி எத்தனையோ தாய்மார்கள் கணவனை இழந்து அவங்க விதவையாக இருப்பாங்க. ஆனால் தன்னுடைய அனாதை குழந்தைய மாபெரும் சட்டமேதையாக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால அருமையானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் இதுதான் கல்வி, இதுதான் இல்மு. மற்றதெல்லாம் உலகத்தினுடைய தேவைக்கானதே தவிர அது கல்வி அல்ல. அல் இல்மு ஸலாஸா தான். குர்ஆனுடைய அறிவு, ஹதீஸினுடைய அறிவு, பாகப்பிரிவினை சட்டம். பாகப்பிரிவினை சட்டத்தை பெருமானார் ஏன் தனியாக சொல்கிறாங்க? குர்ஆனில் பாகப்பிரிவினை சட்டமும் இருக்குது, ஆனாலும் அதையும் தனியாக சொல்கிறாங்கன்னா இந்த உம்மத்தில் முதல்ல கைவிடப்படக்கூடிய ஒரு சட்டம் இருக்குன்னா அது பாகப்பிரிவினை சட்டம்னே சொல்லிட்டாங்கன்னு விசாரம். அப்படி தான் இருக்குது. உம்மத்தை அதை முற்றிலுமாக புறக்கணிச்சிருச்சா இல்லையா? யார் வந்து இறந்த மையத்தினுடைய சொத்தை பிரிக்கிறதுக்கு தடையாக இருக்கிறானோ அவனுக்கு நரகம்தான். நரகம் அவனுக்கு எதையுமே அவன் நரகம் போகிறது தடுக்காதுன்னாங்க. இதெல்லாம் நம்ம இன்றைக்கி அதை மதிக்கிறோமா? அப்போ அருமையானவர்களே, இல்முங்கிறது இந்த 3 விஷயங்களை கற்றுக்கொள்வது தான். அப்போ நம்ம இந்த சட்டங்களை சொல்லணும். இப்போ அனுங்க குழந்தைகளுக்கு கூட அவங்களுக்கு புரிகிற சட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் ஒவ்வொரு மஹல்லாவிலும் பாகப்பிரிவினை சட்டங்கள் உட்பட கற்றுக் கொடுக்கணும். அது இமாம்களுடைய கடமை. இறந்துட்டா முதல்ல நான் எப்போவுமே சொல்லுவேன், முதல்ல அவருக்கு என்ன கடன் இருக்குது, வசியத்து செஞ்சுருக்கிறாரா, என்ன சொத்து இருக்குது, இந்த 3ஐயும் சரி பண்ணினாதான் அவருடைய கபருடைய வாழ்க்கை சரியாகும். நீங்கள் அதை சரி பண்ணாமல் நீங்கள் எத்தனை ஆலிம் சாக்களை வச்சு குர்ஆன் ஓதி நன்மையை சேர்த்தாலும் அவருடைய கபரில் அவர் கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்ல முடியாது. அவருடைய கடன்கள், வசியத் பண்ணியிருந்தா வசியத்து, அவருடைய சொத்தை கரெக்டாக பிரிக்கிறது. சொத்தை எப்போ கரெக்டாக பிரிப்பாங்க? அவர் ஹயாத்தில் சொல்லி கொடுத்துருக்கணும். நான் இறந்தா வாரிசுகள் இத்தனை பேர், இன்னென்ன வாரிசுக்கு இவ்வளோன்னு மார்க்கம் சொல்லுது என்று நாம் பிரித்து கொடுக்கணும். அதை செய்யலைன்னா அவருக்கு கபரில் சரியான நிலைமை கிடையாது. இப்படி அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த தீனை ரொம்ப லேசாக்கி இருக்கிறான், மார்க்க சட்டங்களை ரொம்ப லேசாக்கி இருக்கிறான். அது நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்காததனுடைய விளைவு தான் அல்லாஹ் ஆட்சியாளர்கள் மூலமாக நெருக்கடியை கொடுக்குறான். நாம் ஷரியத்தை உறுதியாக கடைபிடிச்சோன்னு சொன்னால் யாராலையும் நம்மை மாற்ற முடியாது. உலமாக்கள் சொல்லுவாங்க, இல்மு லா யஹுதுலு அஹ்லஹு, இல்மு வந்து கல்வியாளர்களை ஒருபோதும் கைவிடாது. மார்க்க கல்வியை கற்றவங்களை அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான். அதனால் பிள்ளைகளை வந்து குர்ஆன மனனம் செய்த ஹாஃபிதுகளாக ஆக்குங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் மார்க்க சட்டம் படித்த அறிஞர்களை உருவாக்குங்க. அதன் மூலம்தான் இந்த உம்மத்து செழித்தோங்கும், தலை தூக்கும். எல்லாம் அல்ல அல்லாஹ் மார்க்க கல்வியின் மீது நாட்டமுடைய சமுதாயமாக அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கியல்வானாக. இந்த மஹல்லாவுடைய பிள்ளைகள், கரூரில் வாழுகின்ற எல்லா மஹல்லாவுடைய பிள்ளைகளும் குர்ஆனை மனனம் செய்த ஹுஃபாதுகளாக, மார்க்க சட்டம் படித்த அறிஞர்களாக உருவாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்.
ஹசரத் அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி மார்க்க கல்விக்காக வேண்டி பெரும் தியாகம். ஆனால் நம்ம பள்ளியை பொறுத்த மட்டும் அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முத்தவள்ளி அவங்கள்ட்ட பேசணும், நீங்கள் ஏசி போட்டுக்கோங்க குழந்தைகளுக்கெல்லாம், அப்படியாவது கற்றுக்கொள்ளட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏசி போட்டு என்ன செஞ்சு அப்படின்னா இந்த சம்மர் கோர்ஸ் நடந்துச்சு. அல்லாஹு தஆலா அதோடு மட்டும் இல்லாமல் கரூர் உலமாக்கள் பாக்கியம் பெற்றவங்க. ஒரு அடிப்படையில் எல்லா நிர்வாகிகளும் என்ன செய்வாங்க, ஒரு விஷயத்தில் என்ன அப்படின்னா உலமாக்கள்கிட்ட மஷவரா பண்ணுவாங்க. குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புதிதாக இஸ்லாத்துக்கு வரக்கூடிய திருமணங்கள், அது அந்த பள்ளி தாண்டி அடுத்த பள்ளிக்கு வரும், அடுத்த பள்ளி தாண்டி அடுத்த பள்ளிக்கு வரும், அடுத்த பள்ளி தாண்டி அடுத்த பள்ளிக்கு வரும், இப்படி வரும். ஏன்னா அந்த நிர்வாகிகள் என்ன செய்தாங்க, உலமாக்கள்கிட்ட கேட்குறாங்க, இது என்ன செய்ய என்ன செய்ய என்ன செய்யன்ட்டு. அப்போ இந்த மாதிரி என்ன செய்யுங்க, அவங்களுக்கு உண்டான தர்த்தீபுகளை செய்யுங்க. செஞ்சு என்ன செய்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு தர்த்தீபுகளை செஞ்சு என்ன செய்து அவங்களுக்கு நிக்கா செய்து வைக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா கரூரை பொறுத்த மட்டும் எல்லா பள்ளி நிர்வாகிகளும் உலமாக்களோடு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இணைந்திருக்கிறாங்க. அடிப்படையில் இந்த உலமாக்கள் பாக்கியம் பெற்றவங்க அப்படின்னு நான் தெரிவித்துக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இறுதியாக நன்றியுரை நிகழ்த்துவதற்காக வேண்டி மௌலானா மௌலவி அப்துல் ஹாலிக் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எனக்கு குறைவான டைம் இருக்குது, ஏற்கனவே சொல்லியாச்சு. மாணவர்களுக்கு உண்டான அன்பளிப்புகள் என்ன அப்படின்னா ரூமில் இருக்குது, அதுவும் 98 மாணவர்கள் இருக்கிறதுனால லேட் ஆகிரும், தொழுகை குறித்த டயத்தில் முடிக்கணும் அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மாணவர்கள் என்ன தங்களுடைய பெற்றோர்களை அந்த நடத்தின ஆசிரியர்களை சந்தித்து முசாஃபா செஞ்சு துவாவோட என்ன செய்யுது அப்படின்னா கிளம்புறது. செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? நன்றி உரைக்கிற துவா. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கிருபை, இந்த கோடைகால தீனியாத் பயிற்சி வகுப்புக்கு பல பேருடைய தியாகங்கள் இருக்கு. முதலாவதாக பெற்றோருடைய தியாகம். காரணம் என்ன அப்படின்னாக்கா, விடுமுறை காலமாக இருக்கு, எங்கேயும் போகாமல் குழந்தைகளை, சில மாணவருடைய பெற்றோர்கள் வெளியூர் போகிறதா இருந்தாலும் குழந்தை என்ன செய்கிறாங்க, சம்மர் கிளாஸ் போனோம், அங்கே தான் போனோம், வெளியூர் போக வேணாம், முடிஞ்சவனும் போய்க்கலாம், ஒரு ஆர்வத்தில் வந்தாங்க. பெற்றோர்கள் பல அவருடைய தியாகத்துக்கு காலையில் 9 மணிக்கு குழந்தைகளுக்கு உணவு கொடுத்து அனுப்பிச்சு பெரிய தியாகம். அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா விதமான பழக்கத்தையும் கொடுப்பானாக. அடுத்தபடியாக இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகள், பல வருடங்கள் நடக்குது இங்கே, பல வருடங்களாக கொடைகால தீனியாத்து ஆரம்பத்தில் ஒரே ஒரு வருஷம் பஜார் பள்ளியில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பல வருஷம் பார்த்தோம் அப்படின்னாக்க தொடர்ந்து இங்கே நடக்குது அல்லாஹ்வுடைய கிருபையில். இந்த வருஷம் கோடைகால தீனியா சொல்ல முடியாது, குளிர்கால தீனியா சொல்லலாம். அல்லாஹ்வுடைய கிருபையில் வெளியில் வெயிலாக இருக்கும், உள்ள என்ன குளிராக தான் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய கிருபையில் மாணவர் ஏசியோட கொடுத்து எல்லா வசதிகளையும் நிர்வாகம் கொடுத்தாங்க. அவங்களுக்காண்டி நம்ம துவா செய்யணும். அடுத்தபடியாக ஹஜரத் அவர்கள் வெளியூர் எங்கேயும் சஃபர் செய்கிறதில்ல, பயானுக்காண்டி கரூரில் உலமாக்களுடைய முஹப்பத்தின் காரணமாக சிரமம் பார்க்காம பலவித வேலைகளை விட்டுட்டு வந்திருக்காங்க. அவருடைய உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டியும் அவர்கள் மூலமாக பலவிதமான மார்க் அறிஞர்கள் பயனுள்ள அறிவு உருவாவதற்காண்டியும் நம்ம அல்லாஹ் துவா செய்யணும். இங்கே கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி செலுத்தி கொடுக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைராம். அடுத்தபடி ஹஜரத் அவர் துவா ஓதுவாங்க. اللهم صل على سيدنا محمد بعدد من صلى عليه، وصل على سيدنا محمد بعدد من لم يصل عليه، وصل على سيدنا محمد كما أمرت بالصلاة عليه، وصل على سيدنا محمد كما تحب أن يصلى عليه، وصل على سيدنا محمد كما تنبغي الصلاة عليه. صلى الله على نبينا محمد كلما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون، وصلى عليه في الأولين والآخرين أفضل وأكثر وأزكى ما صلى على أحد من خلقه، وزكانا وإياكم بالصلاة عليه أفضل ما زكى أحدا من أمتي بصلاته عليه. والسلام عليه ورحمة الله
الله وبركاته وجزاه الله عنا أفضل ما جزى مرسلا عمن أرسل إليه ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك கருணையில் ரப்பே எங்கள் சிறிய பெரிய பாவங்களை மன்னிப்பாயாக, முன்னால் பின்னால் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, ஞாபகத்தோடும் மறதியோடும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, அறிவிருந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. கருணையில் ரப்பே கோடை கால வகுப்புகள் மூலம் இந்த குழந்தைகளுக்கு மார்க்க அறிவை கொடுத்த உலமாக்களை கபூல் செய்வாயாக, அவர்களது எல்லா விஷயங்களிலும் பறக்கத் செய்வாயாக, இந்த குழந்தைகளையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த குழந்தைகள் தாங்கள் பெற்ற அறிவை தோடு போதும் என்று கருதாமல் தொடர்ந்து மார்க்க விஷயங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய தௌஃபீகை தருவாயாக. இவர்களது பெற்றோருக்கும் மார்க்க விஷயங்களிலே ஆர்வத்தை ஏற்படுத்துவாயாக. தீனுடைய விளக்கத்தை எப்போதும் பெற்றுக்கொண்டே இருக்கிற மக்களாக ஆக்குவாயாக. கல்வி தேடல் உள்ள மக்களாக ஆக்குவாயாக. ரப்பை எங்கள் ஆயுளிலே பறக்கத் செய்வாயாக, ஆரோக்கியத்தில் பறக்கத் செய்வாயாக, ஹலாலான ரிஸ்கிலே பறக்கத் செய்வாயாக. நீ தந்திருக்கிற எல்லா நியாமத்துகளிலும் பறக்கத் செய்வாயாக. கவலைகள் துயரங்களை விட்டு பாதுகாப்பாயாக, கடன் நெருக்கடிகளை விட்டு பாதுகாப்பாயாக, ஆட்சியாளர்களுடைய தொல்லைகளிலிருந்து பாதுகாப்பாயாக, கண்ணீர்கள் பொறாமைகள் செய்வினைகளை விட்டு பாதுகாப்பாயாக, கொடிய விபத்துகளை விட்டு பாதுகாப்பாயாக, திடீரென தாக்குகிற மரணங்களை விட்டு பாதுகாப்பாயாக, கொடிய நோய்களிலிருந்து பாதுகாப்பாயாக, பரிபூர்ண ஆஃபியத்தோடு எல்லா விதமான மார்க்க நலவுகளோடு நீண்ட நெடிய ஆயுளை தந்தருள்வாயாக. சிறிய துஆவையினுடைய விசேஷமான அருளால் கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா في الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. மாணவ கண்மிகள் அவங்களுக்கு உண்டான அன்பளிப்பு ஹசரத் ரூமில் வாங்கிக்கோங்க. உஸ்தாது இருப்பாங்க. சம்மர் கிளாஸ்க்கு வந்த மாணவ கண்மணிகள் ஹசரத்துடைய ரூமுக்கு போங்க. அவங்களுக்கு உண்டான அன்பளிப்பு வச்சுருப்பாங்க, வாங்கிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் தர்த்தீப் பண்ணி விடுங்க. மௌலானாக்கள் தர்த்தீப் பண்ணி விடுங்க. வெளியில் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு